மிலி, come on guys, நம்ம ஸ்ப்ரிங் கிளீனிங்க ஃபினிஷ் பண்ணுவோம். ஆஹா, இத நான் யூஸ் பண்ணதே இல்லையே. அந்த ஜங்க் ட்ரக் எந்த நிமிஷமா இங்க வந்து சேர்ந்துரும். நான் ரெடி ஆயிட்டேன். மிலி, ஐடியா என்னன்னா மக்கள் விரும்பக்கூடிய ஜங்க் நாம கண்டுபிடிச்சு தரணும் தான். இததான் தேடினியா? தேங்க்ஸ் கேட். வெயிட், இன்னொரு பாக்ஸ் இருக்கு. வேலையை வெற்றிகரமா முடிச்சாச்சு guys. பழக்கமான காரணம் தானா? The cat. அது டயபாலிக்கல் டாட். நீங்க என்ன நம்பி ஆகணும். கூப், அடுத்த டைம் கேட் டயபாலிக்கல ஏதாவது பண்ணுச்சுன்னு வெச்சுக்க, யாராவது அதை பாக்குற மாதிரி நீ செஞ்சிரணும். கிரேட் ஐடியா. கேட் அட்டாக்க நீங்க பாக்குற வரைக்கும் உங்களோட நான் ஒட்டிட்டு இருக்க போறேன். ஆனா நான் சொன்னதோட அர்த்தம் இது இல்ல கூப். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அதையே எனக்கும் பண்ண ஆசையா இருக்கு. என்னோட மார்னிங் டைம் இந்த மாதிரியே இப்போ ஆரம்பிக்கணும். கூப், இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இவ்வளவு நேரம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறியா நீ? நோ வே. அது எப்படினா இது வந்து ஃாதர் சன்னோட பாண்டிங் டைம். அங்க பாருங்க. கூப், எங்க அப்பா ஒரு தடவை இருக்கே கட்டி பிடிச்சுக்கணும். நானுதா. கூப், குழந்தை க்ளோஸா இருக்க வேண்டியது நியாயம்தான். ஆனா அதுக்காக உடம்புல போட்டிருக்கிற துணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு ப்ராப்ளம் இல்ல, கேட்டால தான் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓ, அந்த கேட் இப்ப அநேகமா மில்லியோட ரூம்ல குட்டி தூக்கம் போட்டுக்கிட்டு இருக்கோம். கூப், இப்ப ப்ராப்ளம் பண்ணது நீதானா? நோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாடி? நியூஸ் பேப்பர் படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் செல்லம். கூப் என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா பக்கத்துலயே இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விட க்ளோஸா இருக்க முடியாது. சரி, நான் ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னால 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என் கூட க்ளோஸா இருக்கலாம். அதோ அங்க பாருங்க. டாட் அங்க பாருங்க, சீக்கிரம். என்ன பாருங்க டாடி. நான் என்னோட நியூஸ் பேப்பரை படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நாங்க பார்க்க மாட்டேன். என்னோட மங் வேஸை வச்சு எதுக்கு நீ இந்த மாதிரி ஸ்லிங் ஷாட் விளையாட்டெல்லாம் விளையாடுற? அத பண்ணது கேட் டாட். நீங்க அத பார்க்கலையா? என்னோட ஈஸி சேர்ல ஒரு பெரிய ஹோல் விழுந்திருக்கு. அதத்தான் நான் இப்ப பார்க்க முடியுது. பட் ஆவது மட்டாவது ஒர்க்லயாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். போறேன். போகாதீங்க. அதாவது நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்க கூடவே இருக்கேன். நல்ல வேளை 3 குழந்தை இல்லாத வரைக்கும் நான் தப்பிச்சேன். ஜிம்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட் யாரோ எடுத்துட்ட மாதிரி தோணுது. ஜென்டில்மேன் அண்ட் கூப், இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஜிம்னாஸ்டிக்க உங்களுக்காக மெல்லி தி மேக்னிஃபிஷன் பண்ணி காட்ட போறேன். Almost, honey. That's on the move. Dad, இது சேஃபான பிளேஸ் இல்ல. மேல இருக்கிற ஸ்வாட் ஃபிஷ் ஆலையோ இல்ல அந்த பூட்ஸ் ஆலையோ யாராவது ஹட் ஆயிடுவாங்க. கூப், இந்த ஷாப்ல இருக்கிறதுலே டேஞ்சரஸ் திங் நீதான். நான் வந்து மிலி பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தி நினைக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன பார்க்க ஆரம்பிங்க. லுக் டாடி லுக். நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஹனி பன். பிரேவோ. மில்லி, நீ உன்னோட பேட்டன் பரான்ஸாவை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியா? அந்த நேரத்துக்குள்ள நான் இன்வென்டரியில சில விஷயங்களை தேடிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி. டாட், நீங்க இத பார்க்கணும். நோ, இப்போ எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ, வெயிட் ஃபார் மீ. நல்ல வேலை தப்பிச்சேன்.
நல்ல வேளை. நீ சொன்னது சரிதான் கூப். இந்த பிளேஸ் ரொம்ப டேஞ்சரஸ். அதுவும் உனக்கு தான். வா அதை எடுக்கலாம். இப்போ அது சொன்னீங்களே. இது நகர மாட்டேங்குது. மிஸ்டர் கேட், அது வெளியில மாட்டிக்கிச்சு. மிஸ்டர் கேட், மிஸ்டர் கேட். ஃபைனலா ஒரு நல்ல நியூஸ். ஐம் சாரி மிஸ்டர் கேட். மிஸ்டர் கேட், ஓ மிஸ்டர் கேட், மிஸ்டர் கேட், மிஸ்டர் கேட். டாட், நாம நிஜமாவே இப்ப வெளிய போயிடணும். இந்த டோட்டம் போல் நகரவே மாட்டேங்குது. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா டாட்? நோ, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். உன்னை விட நான் ரொம்ப பெட்டரா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, எனக்கு பிரைவசி வேணும். மிலி, நீ கொஞ்சம் அங்க போய் விளையாடிட்டு இருக்கியா? ஓ, இங்க ஒரு மைக்ரோவேவ் ஓவன் வச்சிருக்காங்களே, நான் அதை பார்க்கவே இல்லையே. குட் கூப், நீ என்னோட ரெக்லைனர் சேரையும் மங்வேசையும் உடைச்சிட்ட. அதோட ஃபேமிலியை ட்ராப் பண்ணிட்டு என்னோட லக்கி டோட்டம் போலையும் கீழே சாச்சிட்ட. இன்னைக்கு பிஸி டே தான், அதுவும் உனக்கும். அதனால ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அப்படி மூலையில போய் பேசாம உட்காரு. அந்த ஸ்டூலை விட்டு நீ எழுந்திருக்கவே கூடாது. ஆனா இதாவது லாலா, I'm baking with my oven. இழுக்க முடியுது, அது நகருது. Mr. Cat, நீ சேஃபா இருக்க. ஹூரே! முதல்ல இருந்ததை விட இன்னும் மோசமா மாட்டிக்கிடுச்சு. மிஸ்டர் கேட், நாம கப் கேக் ரெடி பண்றோம். Hey, மிலி, கப் கேக்ஸ் கிட்ட கேட்ட விடாத. Don't be silly. மிஸ்டர் கேட் ஒரு great chef. அப்படிதானே மிஸ்டர் கேட்? எல்லாம் ரெடி. டாடி, மிஸ்டர் கேட் நானும் கப் கேக்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு செகண்ட்ல வந்துடுற ஸ்வீட்டி. ஓகே, அந்த கப் கேக்கையாவது போய் சாப்பிடலாம். கப் கேக்ஸ். இதெல்லாம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு மில்லி. கூப், நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்டோலியா தான் இருக்கேன். ஸ்டோலி பாய், அதான் கூப். உன்னோட கார்னருக்கு போயிடு யங் மேன். ஸ்டூல்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த கட்டத்தை விட்டு நீ நகரவே கூடாது. இல்லனா உனக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். பட் ஓகே டாட். மூவ். யா. 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 எனக்கு மூளை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா? அது எனக்கான ட்ராப்னு தெரியும். ஓ, கப் கேக்ஸ். மில்லி, அங்க போகாத. நோ மில்லி, தூர போயிடு. உனக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட போறேன். சாரி டாட். இத பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு டோட்டம் போல். ஒரு காலத்துல நீ எனக்கு ரொம்ப லக்கியா இருந்திருக்க. இது எக்ஸலென்ட் ஆக்ஸ். டாட், கூப் அவரோட ஸ்கொயரை விட்டு வெளிய வந்துட்டா. யங் மேன், அந்த ஸ்கொயரை விட்டு நீ வெளிய வந்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு சொல்லிருக்கேன்ல. அப்போ உனக்கு நிச்சயமா நான் அங்க இருந்து வர கூடாதுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியும். ஒரு மாசம் என் ரூம்க்குள்ளேயே இருக்கணும். கேட், ஹேய். ஒரு மாசம் பூரா கேட் ஃப்ரீ பீஸ்ஃபுல் என்விரான்மென்ட். இதை விட ரிலாக்ஸ் பண்ண என்ன வேணும்? கேட், நீங்க தானே அது? ஆல்ரைட், நான் வரேன். மிஸ்டர் கேட், டாக்டர் பில்லி உன்னை செக் பண்ண வேண்டிய டைம் இது. அதோட உன்னோட வயித்துல மருந்து வேற தடவணும். இதை எதுக்கு வச்சிட்டு இருக்க? டாட், okay.
camping we will go. A camping we will go. Hi ho the stereo. Dad, Jolly Holiday Campgrounds-உம் வாட்டர் பார்க்கும் இந்த பக்கம் தான் இருக்கா? அந்த இடம் அற்புதமான பார்க்கிங் லாட். இந்த இயர் நம்ம கம்ஃபர்ட்ஸ் எதுவும் இல்லாம இருக்க போறோம். கூப் பெரிய சிட்டி நைட்ஸ்ல இருந்து தொந்தரவு பண்ற நைபர்ஸ்ல இருந்து விலகி நேச்சரோட அப்படியே ஒன்றிட போறோம். நல்லதா இருக்கு டாட். ஆனா மில்லியோட கேட்டை ஏன் கொண்டு வரணும்? கேம்புக்கு இது சரியில்லை. கேட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. அதுக்கும் இது வெக்கேஷன் தான். அதுக்கு இப்ப நல்ல காத்து கூட தேவை. மில்லி கேட்ட கேட்டு வெளிய விடாத. எல்லாரும் வெளிய வாங்க 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 வாங்க. இந்த கிளீன் ஏரை ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். நேச்சரோட சவுண்ட் அப்படியே கேளுங்க. ஏதோ ஃபுட் ஸ்மெல் வருது எனக்கு. அதோட எனக்கு டிவி சத்தமும் கேக்குது. கூல். ஹே டெனிஸ். ஓ, நம்ப முடியலையே. கேம்பிங் வந்திருக்கியா? யா, நாங்களும் உங்கள மாதிரியே ரஃபிங் இட். இந்த மாதிரி கேம்பிங்க போய் ரஃபிங் இட்னு யாராவது சொல்லுவாங்களா? இப்படி எல்லாம் கம்ஃபர்ட்ட வச்சுக்கிட்டு கேம்ப் பண்றது உண்மையிலேயே கேம்பிங்க்கு அவமானம்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஹென்றி. ஓ யா, இதெல்லாம் இருந்தாலும் இல்லனாலும் நான் உங்களை விட 2 மடங்கு சிறந்த கேம்பர். அப்படியா? அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? ரியல் அவுட்டோர்ஸ்மேன் மாதிரி 24 மணி நேரம் கேம்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. நான் தயார். எப்ப வேணாலும் உங்களை தோக்கடிக்க முடியும். நீ தர இப்படிதான் ரசிக்கிறதா புரியலையே. ரியல் அவுட்டோர்ஸ்மேன் யாருங்கிறத இப்ப பாத்துருவோம். நிச்சயமா அதையும் பாத்துருவோம். டென்னிஸ் பாஸ்கெட் பால் கோர்ட்டை பேக் அப் பண்ணு. ஓ, ஆல்ரைட் டாட். மிஸ்டர் கேட் எங்க இருக்கு? அது எதையாவது தேடிட்டு போயிருக்கோம். நாங்க அதை தேடுறோம். அத கவனிச்சுக்கங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா டாடி? நிச்சயமா வேணும்டா செல்லம். எப்படி டென்ட் அடிக்கிறேன்னு இருந்து பார்த்து கத்துக்க. இந்த டென்ட் அடிக்கிறத நீங்க வெளியில இருந்து செய்ய கூடாதா? நான் இப்போ செய்யறது இந்த டென்ட் போல அப்படி நேரா நிறுத்துறதுக்கு தான். ஓ யா, உண்மையிலேயே நீங்க மாஸ்டர் கேம்பர் தான். இங்க பாருங்க. வாட்? யாரும் இவ்வளவு வேகமா ஒரு டென்ட் போட முடியாது. வாவ்! மில்லி, நீ எப்போ டென்ட் போட கத்துக்கிட்ட? Ready girls? Really? வாவ்! வாவ்! நம்ம டாட்ஸ் நாள் பூரா கம்பீட் பண்றாங்க. நம்ம நாள் பூரா இஷ்டப்படி நடந்துக்கலாம். யா! இப்ப பாரு. பாய்சன் ஐவியால கேட்டுக்கு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடும். Packed dry fruits, nuts, artificial flavor and red-rated vegetable oil. இந்த ஸ்மெல் எல்லாம் எனக்கு வருது. அது நிஜம்தானே? ஆமா ஆமா, தாகத்துக்கு குடிக்க வாட்டர் கூட பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உன்னோட ஃபியூச்சரிக் ஸ்பேஸ் ஃபுட் அவளுக்கு தேவையில்லை ஹென்றி. எங்களோட டின்னரை நாங்க கேட்ச் பண்ண போறோம். ரியல் அவுட்டோர்ஸ்மேன் மாதிரி. ஓ நிஜமாவா? நானும் அதே மாதிரிதான். எனக்கு இந்த தூண்டிலே தேவையில்லை. என்னோட முன்னோர்கள் பதிலா நான் மீன் பிடிப்பேன். இந்த ஸ்பியரை வச்சுக்கிட்டு 2 பேருமே அப்படியே மீன் பிடிப்போமா? ஜாக்கிரதா, இதெல்லாம் ஃபயர் ஆண்ட்ஸ். அதுங்க புத்த கல்லிஸ்டா அது உன்னை கடிச்சு உன் உடம்புல விஷத்தை ஏத்திரும். அது எரியும். இது உண்மையிலேயே கூல். லுக் அவுட், கேட் அட்டாக். நம்ம போய் ஃபயர் வுட் எடுத்துட்டு வரலாம். இன்னொன்னு பிடிச்சிட்டேன். இது எப்படி இருக்கு? உங்களுக்கு இன்னும் லக் அடிக்கல போல இருக்கு. Careful daddy. கேர்ஃபுல்லாவா? என்ன மாதிரி ஒரு ஆள் எப்படி பிடிக்கிறான்னு பாரு. எதை பிடிச்சிருக்கீங்க போ? Oh daddy, அங்க பாருங்க, ஒரு பேபி பேர். அதுகிட்ட போகாதடா ஹனி. அதோட அம்மா இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட போனா கோவம் வந்து நம்ம தேவையில்லாம பிரச்சனைல மாட்டிக்க போறோம். Oh please. இதுதான் Granny Girls ஓட lesson number 1. ஓ, இன்னொரு ஃபிஷ்ஷையும் பிடிச்சிட்டேன். இப்ப நான் பிடிச்சது 1 டஜன் ஃபிஷ்க்கு மேல. நீங்க 0. ஊயா! பேர். யா,
நீ ரியல் அவுட்டோர்ஸ்மேன் ஹென்றி. ஏய் கூப், இது எதோட கால் எடுத்தடம்? யூனிகார்னா? டைனோசாரா? ஃபசி பேர்பா ஸ்லிப்பர்ஸ் போட்ட மூசோடதா? இது என்னன்னு எனக்கு தெரியும். என்ன நம்பு, நம்ம வேற ரூட்ல போயிடணும். டெனிஸ்! உங்களுக்கு என்னாச்சு கைஸ்? அத கேட்காத. வா டென்னிஸ், சாப்பிடலாம். நீ எங்க போயிருந்த மிஸ்டர் கேட்? யூ ஆர் ஸ்டிக்கி. நாறுது. மிஸ்டர் கேட் மிஸ்டர் ஸ்கங்க் கிட்ட நெருங்கி போயிடுச்சு போல இருக்கு. இத குளிப்பாட்டினாதான் நல்லது. கூப், இத நீ பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நாங்க பாத்துட்டே தான் இருந்தோம். பர்சனாவில பரண்டு கடிப்பட்டு ஸ்ப்ரே ஆனதெல்லாம் பார்த்தோம். டின்னருக்கு என்ன இருக்கு டாட்? எனக்கு பசி தாங்கல. எனக்கும் தான். நம்ம கிட்ட ஃபிஷ் இல்லனா கூட ஒரு விருந்துக்கான அளவுக்கு ஃபுட்ட பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஹாம்பர்கர்ஸ், ஹாட் டாக்ஸ், ஃபிஷி ஃப்ரிஸ்கி பிட்ஸ். நோ. ஃபயர் 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 எப்படி உருவாக்குறதுன்னு இன்டர்நெட்ல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அத தூக்கி தூர போடு ஹென்றி. நெருப்ப பத்த வைக்க 2 கல்ல எடுத்து இப்படி உரசினா போதும். கைதான் கடைசியில பத்திக்குச்சு. இத ஒத்துக்கங்க பட் என்னோட வேத கடைசியில நல்லவே. நெவர். நம்ம கிட்ட பேண்டேஜ் கிளாத் இல்ல. 2 ஸ்டிக் இருந்தா ஃபயர் வர வைக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா? இதான் என்னோட செல்ல கிரீனி கேர்ள். கம் ஆன் டாட். ஒரு பிளெயின் ஓல்ட் லைட்டரை யூஸ் பண்ணுங்க. ஆல் ரைட், டின்னரை குக் பண்ணுவோம். ரொம்ப அருமையான ஸ்மெல் வருதே. ஃப்ரீஸ் பண்ண ஃபுட் ஐட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். பசிக்குதா மில்லி? ஆமா ஆமா. உங்களது பேட்டா டாடி. நிறைய இருக்கே. நீங்க வந்து எங்களோட டின்னர் சாப்பிடுறீங்களா மிஸ்டர் பாட்டன் பாகா? ஆஹா, நீ வேணா போயிட்டு வா கூப். ஒரு உண்மையான கேம்பர் எப்படி நடந்துப்பாங்கறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். நோ தேங்க்ஸ். நான் உங்க கூடவே இருக்கேன். இதுதான் ஸ்பிரிட். ஃபிஷி ஃப்ரிஸ்கி பிட் சாப்பிடுவோம். என்னோட ஃபேவரட். இதெல்லாம் அவுட் ஆஃப் ரீச்ல இருக்கணும். கேட் ஃபுட்டுக்காக எந்த பேரும் எங்க கேம்ப் கிட்ட வரத நாங்க விரும்பல. என்ன விஷயம் கோப்? பேர் கப்பு துரத்திட்டு கேட் போயிருக்கு. அது பேட். நாம ஏன் கவலை பண்ணோம்? அது கேட்டோட ஃபிஷ் ஃப்ரிஸ்க பிச்சா எடுத்துச்சு. அப்போ அதுக்கு பெரிய ப்ராப்ளம் தான். வா போலாம். அது அங்க போகுது. ஸ்டாப் பண்ண முடியாத ஃபீலிங் சைபாக் மாதிரி போகுது. நம்ம கேட்ட மிஸ்லீட் பண்ணி ஆகணும். இதோ கேட்ட நம்ம மிஸ்லீட் பண்ணிட்டோம். அந்த லிட்டில் பேர் கப் சேஃபா இருக்கு. அப்படி இல்ல. என்னால பார்க்க முடியல. மதர் பேர் வந்துருச்சு. மதர் நேச்சரோட மோதிருச்சுல. நம்ம பேர் கப் சேவ் பண்ணிட்டோம். எல்லா விஷயம் கேம்ப் சைடுக்கு கேட் கொண்டு போயிடுச்சு. இந்த வழியா வந்து டெனிஸ். சீக்கிரம் எழுந்திருங்க. சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க. வெளியே வாங்க. என்னாச்சு சொல்லு. இது ஒரு earthquake. நோ, அது கேட். இது ஒரு ஸ்டாம்பீட். குயிக், எல்லாரும் அந்த ஹை கிரவுண்டுக்கு போயிடுங்க.
கேர்ள் சொல்லி தந்ததே இல்ல. Pleasant dreams, cat. ஒத்துக்கோங்க பர்ட்ஸ், கேம்பிங்ல என்னோட மெத்தட்ஸ்ல தான் எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கு. கம்ஃபர்ட் இருக்கத ஒத்துக்கிறேன். ஆனா ஃபயரை வரவழைக்க நீ கத்துக்காத வரைக்கும் நல்ல கேம்பிங் இல்ல. இல்ல டீச் பண்ண ஒரு கிரீனி கேர்ள் வரணுமா?